மேம், 45 வயசுக்கு மேல இருக்க இந்தியர்களுக்கு இருக்க பொதுவான உடல்நல பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பிரச்சனை என்னன்றத அவங்களோட டாக்டர் கிட்டயே மறைக்கிறது தான். அப்படி என்ன பிரச்சனை மேம்? அது டயபெட்டிஸோ ரத்த அழுத்தமோ இல்ல, செவித்திறன் குறைபாடு, அதாவது ஹியரிங் டிஃபிகல்டி. ஏன் தெரியுமா? இத பலர் ஒரு பலவீனமா நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனை அவங்களோட வேலையை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு விதமான பயமும் அஞ்சிக்கையும் அவங்களுக்கு ஏற்படுது. அதனால அவங்க அந்த பிரச்சனையை சரி செய்யாம அதை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒருத்தங்களோட 45 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் தானே அவங்களோட கெரியர் பீக்னு நம்ம சொல்றோம் மேம். கரெக்டு தான். ஆனா மீட்டிங்ல போய் முன்னாடி உட்காந்துக்கிறது, ஒரு சில உரையாடல்கள்ல மட்டும் கலந்து கொள்றது, இல்ல ஒருத்தர் ஏதாவது கேட்கும் போது என்ன என்னன்னு ரிப்பீட்டடா கேட்கறது, இந்த மாதிரி பல மறைவு வழிகளை அவங்களுக்கே உருவாக்கி கொள்றாங்க. இதைத்தான் நம்ம ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த பிரச்சனைக்கு சிகிச்சையே எடுக்காம விட்டுட்டா நாளாக ஆக அவங்க மூளை பேச்சு சத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சோ இந்த பிரச்சனைய மறைக்கிறதுல போடுற எஃபர்ட்டை இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல போடுங்க. உங்க வாழ்க்கையோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் இயர்ஸை நீங்க இழக்க கூடாது. நமக்கு கண்ணு தெரியலன்னா நம்ம கண்ணாடி போட்டுக்கிறோம், அதே மாதிரி காது கேட்கலனாக்க ஹியரிங் எய்ட் போட்டுக்கிறோம், அவ்வளவேதான். ஞாபகம் இருக்கட்டும், பொன்னான நேரத்தை தவற விடாதீங்க. சிறந்த முடிவு உங்க கையில மட்டும்தான் இருக்கு.